73 ஆண்டு கால திரைப்பயணம். அதில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், காமெடி, குணச்சித்திரம், வில்லத்தனம்னு செய்யாத கதாபாத்திரங்களே இல்லைன்ற அளவுக்கு திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை எழுதி முடித்து தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்திக்கிட்டு இந்த பூவுலகை விட்டு மறைஞ்சிருக்கார் சௌகார் ஜானகி. தன்னுடைய 94வது வயதில் மறைஞ்சிருக்கார். தற்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலமானது தொடங்க இருக்கிறது. பெசநகர் மின் மயானத்தை நோக்கி அவரது உடலானது கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். சௌகார் ஜானகி என்ற மாபெரும் நடிப்புத்துறையின் சகாப்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு ஹீரோயினாக அறிமுகமாகி ஹீரோயினாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் பலவிதமான கதாபாத்திரங்கள், ரொம்பவே குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் தான் சௌகார் ஜானகி ஒத்து வருவார்னு ஒரு ஸ்டீரியோ டைப் செட் பண்ணப்பட்ட காலத்தில் அதை உடைச்சி மாடர்னாகவும் ஒரு நவநாகரிக மங்கையாகவும் தன்னால் பரிணமிக்க முடியும் அப்படின்றதையும் புதிய பறவை உள்ளிட்ட படங்கள் மூலமாக நிரூபித்து காட்டினவர். ஹீரோயினாக 1950 ஷவுகாரு என்ற தெலுங்கு திரைப்படம் மூலமாக அறிமுகமானவர். 52 வளையாபதி திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிலையும் நுழைஞ்சவர் இங்கே பண்ணாத கதாபாத்திரங்களே இல்லை. குடும்ப தலைவியாக, ஒரு அழகிய மங்கையாக, பாடகியாக, நடிகையாக, ஒரு சில திரைப்படங்களில் ஒரு நெகட்டிவ் ஷேடையுமே கூட வெளுத்து வாங்கின ஒரு பன்முகம் கொண்ட பல பரிணாமங்களில் ஜொலிக்கக்கூடிய ஒரு நடிகையாக திரைத்துறையில் உச்சத்தை தொட்டவர் தான் சௌகார் ஜானகி. அவங்களுடைய தாய்மொழி கன்னடமாக இருந்தாலும் அவங்களுடைய ஜன்ம பூமி ஆந்திரா. ஆனாலும் ஒரு கர்ம பூமியாக தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இந்த மண்ணிலேயே ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு தமிழ்நாட்டை எங்கே போனாலுமே மிக மிக பெருமையாக பேசி தமிழர்கள் தன் மீது செலுத்தின அன்பையும் தமிழ் சினிமா உலகம் தனக்கு கொடுத்த கதாபாத்திரங்களோட தன்மையையும் அவங்க போற்றி புகழாத நாளே கிடையாது. நீங்கள் எந்த மாநில ஊடகத்தை பார்த்தாலும், கன்னடத்தில் அவங்க கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், தெலுங்கில் கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ் சினிமா தன்னை மதித்த விதம் பற்றியும் தனக்கு கொடுத்த அங்கீகாரம் பற்றியும் ரொம்பவே உயர்வாக பேசக்கூடிய நபர் தான் சௌகார் ஜானகி அவர்கள். 50 தன்னோட 17-18 வயசில் ஹீரோயினாக ஆரம்பித்தாலுமே 60களில் அன்னை கதாபாத்திரத்துக்கு வராங்க. அன்னைன்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு இளைஞனுக்கு அம்மா கதாபாத்திரத்தை எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதானா, ஹீரோயினாக அவங்களுடைய கரியர் முடிஞ்சிருச்சான்னு நினைக்கும் போது அதன் பிறகு அவங்க காட்டின ஒரு ரூபம் வேற ஒரு ரூபம். குணச்சித்திர கதாபாத்திரங்களில் இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு வெரைட்டியை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாங்க. அம்மா கதாபாத்திரமாக இருந்தா என்ன, அந்த படத்துக்கு அவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி மக்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு நடிகையாக ஜொலித்தாங்க சௌகார் ஜானகி. 50களில் ஆரம்பித்த அவங்களுடைய கரியர்
60களின் இறுதியில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போச்சு. இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவர்கள் சவுகார் ஜானகி அவர்களுக்கு ஒரு மாறுபட்ட பரிணாமத்தை கொடுத்தாரு. தன்னுடைய முதல் திரைப்படமான நீர்க்குமிழியில் ஒரு இன்டென்ஸான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தவர். அதன் பிறகு வந்த எதிர்நீச்சலாக இருக்கட்டும், இல்லை பாமா விஜயம் மாதிரியா படங்களாக இருக்கட்டும், சவுகார் ஜானகிக்குள்ளே இப்படி ஒரு நகைச்சுவை திறமையான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே அதிர்ந்து போகிற அளவுக்கான திரைப்படங்கள். ஒட்டுமொத்த கேரக்டர் டிமென்ஷனையும் கரியர் டிமென்ஷனையும் மாற்றி காட்டினார் கே பாலச்சந்தர் அவர்கள். சவுகார் ஜானகியும் சற்றும் சளைச்சவர் கிடையாது. ஒரு பக்கம் திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மேடை நாடகங்களையும் ஜொலிச்சவர். எவ்வளவு சவாலான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை செஞ்சு காட்டி அத்தனை பேரோட இதயத்திலையும் நீங்கா ஒரு இடத்தை பிடிச்சு தன்னுடைய 91வது வயதில் கூட சினிமாவில் நடிச்சு 73 ஆண்டுகள். யார்கிட்ட இந்த சாதனை இருக்கு? யாரால் இந்த சாதனை பண்ண முடியும்? திரைத்துறையில் இவ்வளவு காலங்கள் எப்படி ஒரு நபரால் ஜொலிக்க முடியும்? வெள்ளித்திரையில் 50களில் பிறந்தவரும் பார்த்தாங்க, இப்போ ஜென் ஆல்ஃபா தலைமுறையும் அவங்கள வெள்ளித்திரையில் பார்த்தாங்க. ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு திரைப்பயணம், ஒரு மிக நீண்ட நெடிய உழைப்பு, இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை, கொள்ளு பேர குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு எல்லாரையும் நல்லபடியாக செட்டில் பண்ணி முடிச்சுட்டு தன்னுடைய பூவுலக வாழ்க்கையை நிறைவு செஞ்சுட்டு தன்னுடைய 94வது வயதில் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க சவுகார் ஜானகி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.